இமிகிரேஷன் தொடர்பான ஒயிட் பேப்பர் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு கன்சல்டேஷன் நடந்திருந்தது. இந்த கன்சல்டேஷன்ல இருந்து அடுத்த கட்டமாக எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்கப்படலை அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்தது. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு பதில் வேண்டும். ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான செட்டில்மெண்ட் பார்த்து அதிகரிக்கிறாங்களா, அசைலம் சீக்கர்ஸுக்கான செட்டில்மெண்ட் பார்த்து அதிகரிக்க போறாங்களா, புதிதாக வாரவங்களுக்கு மட்டுமா இல்ல பழையவங்களுக்கும் சேர்த்து இந்த ரூல்ஸ் மாற போகுதா அப்படின்ற ஒரு மிக பெருமதியான ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருந்தது. இதனுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால, நேற்றைய நாள் கியர் ஸ்டார்மர் பதவி துறந்திருந்தார். இவர் பதவி நீங்கிய பிறகு அடுத்த பிரதமராக யார் வருவார் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியில யூகே இருந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு கட்டத்துல இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தொடர்பான இவங்களுடைய ILR தொடர்பான மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வெளியிட்டிருக்கு. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இதை வெளியிட்டிருக்கு. இது வந்து ஹவுஸ் ஆஃப் கமன்ஸால வெளியிடப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமாகவே ஒரு பாலிசி கொண்டு வரப்படும் போது அதை யூகேயினுடைய அரசியலமைப்பு எப்படின்னா ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ் மூலமாக அறிவிக்கும். ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ்ல இருந்து அறிவிக்கப்பட்டதை அது சரியான விஷயம் தானா, அதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு, இதுல பாதிக்கப்பட போகிறவர்கள் யார், இதுக்கான சட்ட ஆலோசனைகள் எப்படி இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை ஆராயிறது இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் 9ஆம் தேதி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த முடிவு 23ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பின் அடிப்படையில் ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள் இருக்கிறவங்களுக்கோ இல்ல செட்டில்மெண்ட்டுக்கு போறவங்களுக்கோ 5 வருஷத்துல இருந்து 10 வருஷமாகிற தொடர்பான முடிவுகள்ல என்னென்ன சிக்கல் இருக்கு, இதை எடுத்துக்கொண்டு போகலாமா அப்படின்ற பல விஷயங்கள் இப்போ வெளியில விடப்பட்டிருக்கு. பிரதமர் பதவி விலகினதுக்கு பிறகு இது வந்திருக்கிறதானது ஏற்கனவே இது பதவி விலகிறதுக்கு முன்னால பிரதமருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா, இல்ல இப்போதான் இது வெளியே வருதா, இதுல எப்படியான ஒரு முடிவாக இது வரப்போகுது அப்படின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு. இந்த ப்ரொபோசல் கொண்டு வரப்பட்டப்போ இருந்த ஒரு பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போனால் போதும், புதிதாக வாரவங்களுக்கு இந்த சட்டம் எப்படியும் வந்தே தீரும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன்ல எல்லாருமே இருந்தாங்க. புதிதாக யூகேக்குள்ள வாரவங்களுக்கு 5 வருஷங்களாக ILR இனி இருக்காது, 10 வருடங்களாக இது அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு மத்தியில ILRக்கான காலப்பகுதியை அதிகரிக்காதீங்க, பெனிஃபிட் அக்சஸ் பண்றதுக்கான காலத்தை அதிகரிங்க அப்படின்ற இன்னும் ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு பெட்டிஷனாக போய் லட்சக்கணக்கான கையெழுத்துகள் எடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ILRக்கான காலப்பகுதி 5 வருஷத்துல இருந்து 10 வருஷமாக ஆக்கப் போவது சாத்தியம் இல்லை, இது ஒரு அன்ஃபேரான விஷயம் அப்படின்ற ஒரு விடயம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு பேப்பர்ல சொல்லப்பட்ட செய்தியோ இல்ல ஒரு MPயோ அரசியல்வாதியோ ஊடகங்கள்ல சொன்ன ஒரு செய்தி கிடையாது. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்னா அது ஆத்தென்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரம் சட்டமயமாக்கப்படும் போது எந்த ஒரு பாலிசியுமே லீகலாக்கப்படும் போது இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸினுடைய முடிவு அல்லது அவங்களுடைய ஆலோசனைகள் மிக பெருமதியான ஒன்றாக பார்க்கப்படும். யூகேனுடைய வரலாற்றில் பல சட்ட மாற்றங்கள் பாலிசி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட போது இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸினுடைய சஜஷன் என்னவா இருக்கு, அவங்களுடைய ரிப்போர்ட் என்னவா இருக்கு அப்படின்ற பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். இந்த இமிகிரேஷன் பாலிசியை பொறுத்தவரையில மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கப்பட்டது MEC அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி. இந்த கமிட்டி நிறைய விஷயங்கள்ல தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கி இருந்தாங்க. அதே நேரம் இதுல 11 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தது. இந்த 11 பேரை பொறுத்தவரையில அதுல நிறைய பேர் இருந்தாங்க. லாயர்ஸ், கம்பெனிகளுடைய முதலாளிகள், சில மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுல உள்ளடங்கப்பட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரம் 800க்கும் அதிகமானவங்களுடைய கையெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிற கடிதங்களும் ஹோம் ஆபீஸுக்கு போயிருந்தது. இந்த கடிதங்களும் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விடயமும் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆதாரங்களுக்கு இடையில இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த கன்க்ளூஷனின் அடிப்படையில ILRக்கான காலம் 5 வருஷத்துல இருந்து 10 வருஷமாக மாற்றுவது அப்படின்றது சிஸ்டம் படியே ஒரு அன்ஃபேரான விஷயம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு சாதகமாக யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் நெட் மைக்ரேஷன் 0 ஆனதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கதையும் சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கு. நெட் மைக்ரேஷன் 0 ஆனதுக்கு பிறகு யூகேக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பாரிய அளவில் குறைந்திருக்கு. ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான தட்டுப்பாடு பிரித்தானியாவில் அதிகமாக நிலவுகிறது. அதுல மிக முக்கியமாக இந்த ப்ரொபோசல் வந்தப்போ பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்டிகிரேஷன் அப்படின்றத பத்தி அதிகமாக பேசியிருந்தாங்க. இன்டிகிரேஷன் அடிப்படையில் தான் செட்டில்மெண்ட் வழங்கப்பட வேண்டும். ஒருவருடைய இன்டிகிரேஷனை அவங்களுடைய கன்ட்ரிபியூஷன், அதே நேரம் அவங்களுடைய லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி, அவங்களால இந்த நாட்டுக்கு நடந்திருக்கக்கூடிய சமூக சேவைகள், இப்படியான சில அலகுகளை கொண்டு இதை கணிக்கலாம். அதன் அடிப்படையில் தான் இந்த செட்டில்மெண்ட் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல அவங்க சொன்ன விஷயத்துக்கு அப்படியே மாற்றமாக
அதிகப்படியான காலப்பகுதி செட்டில்மெண்ட்டுக்கு வழங்கப்படுமாக இருந்தா இது இன்டிகிரேஷனை பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ஆணித்தரமாக சொல்லி இருக்கு. இன்டிகிரேஷன் அப்படின்னும் போது ஒருவருக்கு செக்யூரிட்டி இருக்கணும், அந்த நாட்டில் இருக்கிறதுக்கான அக்கறை இருக்கணும், அந்த நாடு என்னுடைய நாடு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும். அப்படி இல்லாம ஒருத்தங்களை சந்தேகத்துக்கிடமான வகையில தொடர்ந்து வைத்திருக்கும் போது அவங்களுடைய இன்டிகிரேஷன் அப்படின்றது வெகு அளவுல பாதிக்கும் என்கிறது இந்த ரிப்போர்ட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஜஸ்டிஸ் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கமிட்டி தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் சார்பாக இது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், 5 வருஷங்கள்ல இருந்து 10 வருஷங்களாக ILR மாறுறது ஏற்கனவே இருக்கிறவங்க மட்டும் பாதிக்கப்படாமல் போகுமா அல்லது புதிதாக யூகேக்குள்ள வாரவங்களுக்கும் இந்த சட்டம் கொண்டு வரப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இந்த சட்டத்தை புதிதாக வாரவங்களுக்கும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யூகே மாதிரியான ஒரு நாட்டுக்கு அட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு டேலண்ட்கள் இல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கான கண்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலான மக்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இடையில ரூல்ஸ் மாத்துறது இல்ல 5 வருஷங்கள் 10 வருஷங்களாக மாத்துறது அப்படின்னும் போது அது இந்த நாட்டினுடைய அட்ராக்ஷனை குறைக்கும். அதனால டேலண்டானவங்க இங்க வரமாட்டாங்க, மாறாக இவங்க ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற நாடுகளுக்கு போவாங்க. ஒப்பீட்டளவுல இந்த நாடுகள்ல செட்டில்மெண்ட் ஈஸியான பாத்தா இருக்கு. எக்ஸம்ஷனா தான் சில நாடுகள், டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இருக்கு. ஸோ டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுடைய மாடலை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இப்போ யூகே இல்லைன்றத இந்த ரிப்போர்ட் தெளிவாக சொல்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த பாத்ல இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்கள 500க்கும் மேற்பட்டவர்கள் இதனால பாதிக்கப்பட்டதாக கடிதம் அனுப்பியிருந்தாங்க. இந்த கடிதங்களும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த கடிதங்கள்ல இவர்களுடைய கதைகள் எழுதப்பட்டிருந்தது. இவங்கள நிறைய பேர் இந்த நாட்டை ஒரு சாய்ஸா எடுத்ததுக்கு இந்த ILRக்கான 5 வருஷம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரணத்தை செலுத்துது. அதே நேரம் நாடுகள் இருக்கக்கூடிய நகைகள், வீடுகள், காணிகள் எல்லாம் வித்துட்டு இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதிக்காகத்தான் இவங்க எல்லாருமே யூகேயை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்கிறவங்களுக்கு இடைநடுவுல இந்த பாதையை மாற்றுதானது மிகப்பெரிய ஒரு அத்துமீறல், அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றதையும் இந்த ரிப்போர்ட்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 9ஆம் தேதி கன்க்ளூட் பண்ணப்பட்ட இந்த டாக்குமெண்ட் பிரதமர் ரிசைன் பண்ணி புதிய பிரதமராக ஆண்டி பர்னாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு கட்டத்துல வெளியிடப்பட்டிருப்பதானது பிரதமருடைய ஒரு முதலாவது அறிவிப்பாக இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துது. ஆனா ஏற்கனவே வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில ஹோம் செக்ரட்டரியில எந்த மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. ஷபானா மஹமூதே தொடர்ந்தும் ஹோம் செக்ரட்டரியாக இருப்பார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுது. இது இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக வெஸ்ட் ட்ரீட்டிங்கும் அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக சொல்லப்பட்டது. ஆனா இப்போ வெஸ்ட் ட்ரீட்டிங்கை பொறுத்தவரையில அவர் ஆண்டி பர்னாமுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கிறேன், தன்னுடைய ஆதரவு முழுக்க ஆண்டி பர்னாமுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இதன் அடிப்படையில் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் ஆண்டி பர்னாமுக்கு அடுத்த பிரதமர் பதவி போய் சேரும் அப்படின்றதும் இப்போது எதிர்பார்க்கப்பட்ட வண்ணமாக இருக்கு. நேற்றைய நாள் ஆண்டி பர்னாம் எம்பியாக பதவியேற்றிருந்தார். அண்மையில தேர்தல் வெற்றி, மகா வெற்றி, அந்த வெற்றியை தொடர்ந்து இவர் பிரதமராக பதவியேற்றிருந்தார். அந்த வெற்றியை தொடர்ந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் லேபர் அரசாங்கத்தினுடைய, லேபர் கட்சியினுடைய தலைவராக மாறும் இடத்துல இவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜூலை மாதம் அளவுல இது உத்தியோகபூர்வமாக பிரதமர் பதவி விலகுவார். அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் முதல் புதிய பிரதமர் பிரித்தானியாவில் இருப்பார் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது வெளியிடப்படுகிறது. இதற்கிடையில லேபர் கட்சியினுடைய பிழை காரணமாகத்தான் இந்த ஆட்சியில ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஸ்டாமருடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஸ்டாமர் மாறி ஆண்டி பர்னாம் பிரதமராகுவது அப்படின்றது ஒரே ஆள் மறுபடியும் வாரத்துக்கு சமனானது. அதனால ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தல் இப்போதைக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கு. ஆனா 400க்கும் அதிகமான சீட்களை வைத்திருக்கக்கூடிய லேபர் கட்சி இன்னும் ஒரு தேர்தலுக்கு தயாராகுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட், அதாவது பிரதமருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூனை பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த பூனை 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போதைக்கு 6 பிரதமர்களை பார்த்து விட்டது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் இப்போ சொல்லப்படுகிறது. இந்த பூனையினுடைய காலப்பகுதியில் 6 பிரதமர்களை பார்த்திருக்காங்க. இதுல நிறைய பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. லிஸ் ட்ரஸை பொறுத்தவரையில வெறும் 49 நாட்கள் மட்டும்தான் இவர் பதவியில் இருந்தார். ரிஷி சுனாக் சில வருடங்கள் இருந்தார். கியர் ஸ்டாமரால 2 வருடங்கள் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற நிறைய விஷயங்கள் இப்போ ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இதுவரை காலமும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான எக்ஸ்டென்ஷன், ILRக்கான எக்ஸ்டென்ஷன் 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடங்களாக மாறுவதற்கு ரெட்ரோஸ்பெக்டிவான ஒரு செட்டில்மெண்ட் பிளான் அல்லது ரெட்ரோஸ்பெக்டிவாக ஆக்குவதற்கு மாறாக
இவங்களுக்கான ஒரு காலம் வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு மேலும் வலுச்சேர்க்கிற முகமாக இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த தகவலை ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வெளியிட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸினுடைய இந்த முடிவு அல்லது இந்த அறிக்கையானது எதிர்வரும் காலங்களில் கொண்டு வரப்பட போகின்ற சட்ட மாற்றங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். இது சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்தப்படும் போது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸினுடைய இந்த ஃபைண்டிங்ஸ் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால், இது உத்தியோகபூர்வமாக கைவிடப்பட்டாலோ அல்லது இதற்கு மாற்றமாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்தாலோ நம்ம சேனல்ல உடனுக்குடனே நீங்க அந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.